ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் கூட யோவான் எழுதின 1 நிருபத்தின் 4, 5 அதிகாரங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலேயும் கூட நாம் யோவான் எழுதின நிருபத்தின் முதல் 3 அதிகாரங்களிலே எப்படியாக அந்தி கிறிஸ்துவின் செயல்பாடுகள், அதே போல கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனை செய்கிறவர்கள் எவ்வாறாக காணப்படுவார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படும் பொழுது ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு காணப்பட வேண்டும். இப்படி நாம் வாழும் பொழுது உலகம் நம்மை பகைக்கலாம், ஆனால் நாம் ஆச்சரியப்படக்கூடாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் நித்திய ஜீவனை பெறும்படியாக அப்படியாக செய்தார். எனவே நாமும் கூட வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும் என்பதாக யோவான் கூறியிருந்தார். அதே போல அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்தால் நாம் அவரில் நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அவரும் நமக்குள்ளாக நிலைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். 4 அதிகாரத்திலேயும் இதன் தொடர்ச்சியான கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்ததான காரியங்களை அவர் கூறுகிறார். உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பக்கூடாது. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். நாம் அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனால் உண்டான ஆவி என்று சொன்னால் அது தேவனை அறிக்கை பண்ணுகிறதாக, தேவனை முன்னிறுத்துகிறதாக காணப்படுகிறது. மாம்சத்தினால் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல என்று யோவான் கூறுகிறார். மாத்திரமல்ல, நாம் உலகத்திற்குரியவர்களாக வாழாதபடிக்கு நாம் தேவனுக்குரியவர்களாக வாழ வேண்டும். உலகத்தில் இருக்கிற எவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனால் உண்டானவர்களாக காணப்படும் பொழுது நாம் தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறார்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நாமும் கூட தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக காணப்படும் பொழுது நாம் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஏனெனில் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி யோவான் கூறுகிறார். தேவனும் கூட நாம் முன்பு அவரை அறியாத வாழ்ந்த பொழுது தம்முடைய ஒரே பேரான குமாரனால் நாம் பிழைக்கும்படிக்கு அவரை தந்தருளினதினாலே நம்மிலே முன்பு அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியான கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அவர் ஒப்பு கொடுத்தார். ஆகவே நாமும் கூட ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் என்று யோவான் கூறுகிறார். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணமாக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையே உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட மாட்டான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். எனவே தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி தன்னுடைய சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யனாக காணப்படுகிறான். தான் காண்கிற சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான் என்கிறதான கேள்வியையும் யோவான் எழுப்புகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று யோவான் கூறுகிறார். இதன் தொடர்ச்சியை அவர் 5 அதிகாரத்திலேயும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் 12 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் அன்பு கூறுகிறதான காரியங்களை விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதல் வசனத்திலேயும் கூட இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்படி நாம் தேவனால் பிறக்கும் பொழுது உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்ற கேள்வியை எழுப்புகிறதோடு மாத்திரமல்லாமல், இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று வலியுறுத்துகிறார். தொடர்ந்து 7, 8 வசனத்திலே அதை உணர்த்தும் விதமாக பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் யார், பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் எவை என்று கூறி இயேசுவை அவர் எவ்வாறாக சாட்சிப்படுத்துகிறார் என்பதை நாம் காண முடிகிறது. அதாவது நாம்
முதல் 2 அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் இயேசுவை குறித்த தவறான சாட்சியை கொடுக்கிறார்கள் என்று கூறுகிறதான யோவான் இங்கே இயேசு எவ்வாறாக சாட்சியாக இருக்கிறார் என்பதை விவரித்து கூறுகிறார். 9ஆம் வசனத்திலே நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது என்று அதன் அர்த்தமாகவே அவர் கூறுகிறார். தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே என்று சொல்லும் பொழுது தேவனே இயேசுவை குறித்து கூறினதான சாட்சியாக இதை அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த தேவனுடைய குமாரனின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் தரப்பட்டிருக்கிறது. குமாரனை உடையவனே ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனாக காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்திலே நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்திலே நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்பதாக யோவான் கூறுகிறார். நாம் ஏற்கனவே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுதும் கூட நாம் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால் தேவனிடத்திலே கேட்கலாம், அவர் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிறவராக காணப்படுகிறார் என்று வாசித்தோம். இங்கே யோவானும் கூட நம் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது அந்த ஞானம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளாக விளங்குகிறதாக இருக்கிறது. அப்படி நான் ஜெபிக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரத்திலே அவர் அதிகமாக கூறினதான பாவத்தை குறித்ததான காரியத்தை அவர் மறுபடியுமாக வலியுறுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறதான வேளையிலும் கூட என்ன விதமாக அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது, எப்படிப்பட்ட பாவம் மன்னிக்கப்படாது என்பதாக அவர் கூறுகிறார். அதே சமயத்திலே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாதிருக்கிறான், தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்கிறான், பொல்லாங்கனாலே அவனை தொட முடியாது. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்தருளினார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று யோவான் கூறுகிறார். இப்படி நாம் தேவனை அறிகிற அறிவை சரியான விதமாக உள்ளவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால் தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்பதிலே நாம் வலியுறுத்தும்படியாக அன்புள்ளவர்களாக காணப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் பாவத்திற்கு விலகி ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு அது நமக்கு உதவி செய்யும் என்பதாக இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கடைசி வசனத்திலே பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக என்று சொல்லி யோவான் இந்த 1ஆம் நிருபத்தை முடிக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, யோவான் இந்த நிருபத்திலே அநேக காரியங்களை நமக்கு வலியுறுத்தி கூறினாலும் கூட இந்த கடைசி 4-5 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் என்னதான் தேவனை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட்டாலும் மறுபடியுமாக பாவம் செய்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால் தேவ கோபாக்கனைக்கு தப்ப முடியாது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அதே சமயத்திலே நாம் தேவனை அறிந்து தேவனுக்குள்ளாக சரியான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அது நம்மை நித்திய ஜீவனுக்கு நடத்தும் என்பதாகவும் அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் நாம் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you all.